கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த கால வேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் எல்லாரும் சுகமா இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 43வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நாள் உண்டாவதற்கு முன்னே நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கிறவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக செய்ய போகிற காரியத்தை தடுக்கிறவன் யார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதாய் சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில ஆண்டவர் உங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை செய்ய அவர் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்துக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதனால்தான் அவர் சொல்றார், என் கைக்கு தப்புவிக்கிறவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் எவனும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட வாக்குத்தத்தமாய் பேசுகிறார். ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட காரியத்துல எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, நன்மை இல்லையே, உயர்வு இல்லையே, ஏன் எனக்கு இது கால தாமதம் ஆகிறது, ஏன் எனக்கு ஒரு நல்ல சுகம் இல்லை, ஏன் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நான் செய்வதை தடுப்பவன் யார் என்று சொல்லி சொல்லுகிறார். உங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் நெடுநாட்களாய் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய சமூகத்துல நீங்கள் போராடி கொண்டிருக்கிற உங்களுக்கான ஆசீர்வாதத்தை நான் செய்ய இருக்கிறேன், அதை தடுப்பவன் யார் என்று சொல்லி சொல்லுகிறார். விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில், அப்பா எங்களுக்கான நன்மைகளை செய்யுங்கள் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்துல எதிர்பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இதை யோபு அறிந்திருந்ததுனாலதான் யோபு 42வது அதிகாரத்துல சொல்லுகிறார், தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல யோபு சொன்னதாய் சொல்லப்படுகிறது. தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலைகளில் அவர் சொல்றாரு, எனக்காக நீங்க எல்லாவற்றையும் செய்வீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி யோபு ஆண்டவரை பார்த்து சொல்லினார். நீங்களும் நானும் கூட இந்த நாளில் ஆண்டவர் எனக்காக அற்புதங்களை செய்வார், என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய இருக்கிறதை யாரால தடுக்க முடியும் என்று சொல்லி இந்த வேத வசனத்துல சொல்லப்பட்டது போல நீங்கள் நம்பிக்கையோடு கூட ஆசீர்வாதத்தோடு கூட தேவனுடைய சமூகத்துல விசுவாசமாய் நீங்கள் காத்திருக்கும் போது நிச்சயமாய் அவர் உங்களுக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். உங்களுக்கான நன்மைகள் இந்த கால வேளையில வந்து சேருகிறதா இருக்கும். ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் இந்த வேத வசனத்தின் மூலமா எங்களோடு கூட பேசினபடியால் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறவராய் இருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களுக்கான நன்மைகளை நீர் செய்யும் போது, எங்களுடைய வாழ்க்கையில நீர் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் போது, ஆண்டவரே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில அவர் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை நீர் செய்யும் போது அதை தடுப்பவன் ஒருவனும் இல்லை. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல தடைகள் எல்லாவற்றையும் நீங்கி ஆண்டவரே இந்த கால வேளையில் அவர்களுக்கான அற்புதங்கள் இந்த நாளில உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களுக்கான நன்மையை செய்து ஆண்டவர் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக, கனப்படுத்துவீராக. ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமா இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமென்.